إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون ولو كره الكافرون. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சோடுகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், ஐம்மாக்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அன்பிற்கினியவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில பலவிதமான வேலைகள், பொறுப்புகள், குடும்பங்கள், இப்படியான நம்முடைய உலகம் முழுவதுமாக மாறிவிட்டது. அதே சமயம் நம்முடைய நோக்கமும் இப்படியான ஒரு காலத்தில் எப்படியாவது பொருளாதாரத்தை சம்பாதி முடியாதா, எப்படியாவது நம்முடைய பொருளாதாரம் மேம்படாதா என்ற ஒரு சிந்தனை ஒவ்வொரு மனிதருக்கும் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. ஒரு திங்கிங் இருக்குது, எப்படியாவது நான் சம்பாதிக்கணும், ஏதாவது ஒரு வழியில என்னுடைய சம்பாத்தியம் கூட வேண்டும் என்ற ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கு நம்முடைய வாழ்க்கையில. இந்த ஒரு நெறி, இந்த ஒரு தாட் சரியான ஒரு போக்கா? நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில உலகத்தினுடைய விஷயத்தை எவ்வாறு மேற்கொண்டார்கள்? அவர்களுடைய வாழ்க்கையில பொருளாதாரம் என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருந்தது என்ற ஒரு சிறிய கண்ணோட்டத்தை, ஒரு அவுட்லைனை இங்க என்ன பண்ண போறோம், நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் கூறுகின்றார்கள், தஈஸ அப்துத் தீனார், தஈஸ அப்துத் திர்ஹம், தஈஸ அப்துல் ஹமீஸா, இன் ஊதிய ரதிய வ இல்லம் யுஅத சஹத். தஈஸ என்ன சொல்றாங்க? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தீனாரை சம்பாதிப்பவன் நாசமாகட்டும், திர்ஹமை சம்பாதிப்பவன் நாசமாகட்டும், தன்னுடைய ஆடைகளை அளவாக போடக்கூடியவன் நாசமாகட்டும், அவனுக்கு கொடுக்கப்பட்டால் பொருந்திக் கொள்கின்றான், அதிகமான மால் வந்துச்சுன்னா பொருந்திக் கொள்கின்றான், கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் அவன் நிராசை அடைகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். இந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்து என்ன?
யார் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க தப்பா சொல்லல, யார் சம்பாத்தியத்தையே தன்னுடைய குறிக்கோளை வைக்கிறாங்களோ அவங்க தப்பா சொல்லியிருக்காங்க, அவங்களை எச்சரித்து இருக்காங்க. நம்மளுடைய சம காலத்துல பாருங்க, சுப்ஹானல்லாஹ், இன்றைய வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேலைக்கு போனா அந்த நாளுடைய ஊதியம் கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும். அந்த சம்பளத்தை என்ன பண்ணுவாங்க, கையில வாங்குவாங்க. கையில வாங்கிட்டு அன்னைக்கு என்ன அவருடைய தேவை இருக்கின்றதோ அதை பூர்த்தி செஞ்சுட்டு போவாங்க. அடுத்து என்ன ஆச்சு, ஒரு காலம் வந்துச்சு, மாச சம்பளம் ஆச்சு. அன்றாட சம்பளத்துல இருந்து மாச சம்பளம், மந்த்லி சேலரி. அதை என்ன பண்ணாங்க, கையில கொடுத்தாங்க, செக்கா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் டைரக்டா என்ன பண்ணாங்க, பேங்க்ல போட ஆரம்பிச்சாங்க. இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எப்போது ஒரு மனிதன் தன்னுடைய சம்பாத்தியத்தை கையில் வாங்குகின்றானோ அப்பொழுது அந்த சம்பாத்தியத்துடைய அருமை, அந்த மணியினுடைய வேல்யூ அவனுக்கு தெரியும். எப்படி நம்ம சம்பாதிக்கிறோம், இது எப்படி செலவு செய்யறோம் அப்படின்னு. இன்னைக்கு மணி கையிலேயே இல்லை, எல்லாமே பேங்க் மூலமா தான் நம்ம டிரான்ஸ்பர் பண்றோம். அப்படி இருக்கும் பொழுது அதனுடைய உண்மையான வேல்யூ நமக்கு தெரியாம போய் கொண்டிருக்கின்றது. அதுக்கு மேல கிரெடிட் கார்டு ஒன்று வருது. கிரெடிட் கார்டு வந்து என்ன ஆயிடுச்சு, நீங்க ஒரு நாள் ஒரு மாசம் நீங்க செலவு பண்ணலாம், லோன். கிரெடிட் கார்டு அலோடா இஸ்லாத்தில், அது ஒரு விஷயம். ஆனா கிரெடிட் கார்டுடைய நோக்கம் என்ன, மக்களை காசின் பக்கம், உலகத்தின் பக்கம் அழைக்குது. வாங்கிக்கோங்க, செலவு செய்யுங்க, கட்டலைன்னா அடுத்த மாசம் வட்டியை கட்டுங்க. இப்படியான மக்களை உலகத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய எல்லா விதமான ஒரு ஃபித்னாக்களும் நம்மை சுற்றி இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அது ஒரு காலம் மாறி போயிட்டு நம்முடைய காலத்துல யூபிஐன்னு கொண்டு வந்தாங்க, கூகுள் பே. எந்த அளவுக்கு ஆகி போச்சு அப்படின்னா, கூகுள் பேல வந்து வீட்டில இருந்தே நம்ம எல்லாமே வாங்கிக்கலாம். எந்த அளவுக்குன்னா, அமேசான், பிளிப்கார்ட் போன்ற விஷயங்களை நம்ம என்ன வாங்குறோம், என்ன செலவு செய்யறோம் என்ற ஒரு சிந்தனையே இல்லாம போயிடுச்சு. சில நேரம் வாங்குறோம், எதுக்கு வாங்கணும்னு தெரியாம வாங்கியிருப்போம், காசு இருக்குன்னு வாங்குறோம். சுப்ஹானல்லாஹ், நம்முடைய சம்பாத்தியத்தை அவர் நிர்ணயிக்கிறான், ஒரு மனிதன் நிர்ணயிக்கிறான், இவ்வளவுதான் லிமிட். 30,000 40,000 சம்பளம் வாங்குறாங்க, நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அதை எப்படி இவன்ட் வந்து வாங்கலாம், அதுதான் அந்த வழிகள். ஜிபேயா இருக்கட்டும், அது வந்து யூபிஐ இருக்கட்டும், கிரெடிட். மாச கடைசியில இவன்ட்ட ஒரு சேவிங்ஸ் இருக்காது. சுப்ஹானல்லாஹ், என்ன எல்லாமே துனியாவுடைய ஒரு மோகம். நம்ம எப்படி செலவு செய்யறோம், அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, செலவு செய்யறத ஒரு நோட் புக்ல எழுதி வைப்பாங்க, இன்னைக்கு எவ்வளவு செலவு செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அந்த பழக்கமே இல்லாம போயிடுச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லவ் கான லி மிஸ்லு உஹதின் தஹப, உஹது மலை அளவுக்கு என்னிடத்தில் தங்கம் இருந்துச்சு அப்படின்னா எப்படி அவங்க செலவு செய்வாங்கன்னு பாருங்க. லவ் கான லி மிஸ்லு உஹதின் தஹப, உஹது மலை அளவுக்கு தங்கம் இருந்துச்சு அப்படின்னா, மா யமுர்ருனி மா யசுர்ருனி அய்யமுர்ர பிஸலாஸ், 3 நாட்கள் அந்த தங்கம் என்னிடத்தில் தங்குவதை நான் விரும்ப மாட்டேன். 3 நாட்கள் அந்த தங்கம் என்னிடத்தில் தங்குவதை விரும்ப மாட்டேன். என்ன பண்ணுவேன், சதக்கா பண்ணிடுவேன். அப்படி பண்ணவருக்கு வாய்ப்பு இல்லைன்னா, இல்ல ஒரு சீது யூலிதைன், எனக்கு ஏதாவது கடன் வரக்கூடிய அந்த நேரத்தில் அந்த கடனை எப்படி அடைப்பது, லோன் எப்படி அடைப்பது, நான் யாரிடத்துல கடன் வாங்கியிருக்கேன்னா அதை எப்படி அடைப்பது, அந்த ஒரு சிந்தனையில நான் இருப்பேன். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருளாதாரம் எப்படி இருந்தது, எப்படி இருக்குது என்பதை நமக்கு விளக்குகின்றார்கள். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு இடத்துல அவங்க வீட்டில் இருக்காங்க. அவங்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு ஓடி வராங்க. ஓடி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹுப்ஸ் ரொட்டி இருக்கும் அந்த காலத்துல, இந்த ரொட்டி வந்து வீட்டில் செஞ்சிருக்காங்க. தன்னுடைய தகப்பன் ஃபாதர் அவர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. ஓடி வந்து கொடுக்குறாங்க. என்ன ஃபாத்திமாவே, என்னது இதுன்னு கேட்டுங்க. அல்லாஹ்வுடைய தூதரை, நான் வீட்டில் இந்த ஹுப்ஸ் செஞ்சிருந்தேன், என்னுடைய சாப்பாடு ரொட்டி, அதை உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கேன். அப்ப அதை பார்த்துட்டு சொல்றாங்க, அமா இன்ன ஹாதா அவ்வலு தஆமின் தഖல ஃபமி அபீக முந்து ஸலாஸத அய்யாம்.
ஃபாத்திமா, என்னுடைய மகளே, இந்த ஒரு உணவு இருக்கின்றதே, இந்த சாப்பாடு 3 நாளைக்கு அப்புறம் முதலாக என்னுடைய வயிற்றுக்குள்ள, என்னுடைய வாய்க்குள்ள போகக்கூடிய முதல் சாப்பாடு. 3 நாளைக்கு அப்புறம், 3 நாட்கள் நான் சாப்பிடல. இன்னஹாதா அவ்வளவு தஹாமின். நம்ம வீட்டில் ஒரு நாளைக்கு நான்வெஜ் இல்லை அப்படின்னா சுப்ஹானல்லாஹ், அன்றைக்கு நம்முடைய சாப்பாடே போகாத மாதிரி தான் இருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா நம்முடைய பசங்களுக்கு அந்த மாதிரி பழக்கி விட்டோம். நான்வெஜ் இருந்தாதான் அது சாப்பாடு, நான்வெஜ் இல்ல காய்கறி ஒரு நாள் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கி, சுப்ஹானல்லாஹ், இதுல உள்ள ஒரு ஃபித்னாக்கள், இதுல உள்ள ஒரு நம்முடைய பொருளாதாரம் வீணாகக்கூடிய விஷயம் பாருங்க, நமக்கு தெரியாம வீணாயிட்டு இருக்கு. சில நேரத்தில் நமக்கு அன்றாட தேவைகள் இருக்கும், முக்கியமான தேவைகள், அப்ப பயன்படுத்தலாம். ஆனா இந்த மாதிரியான லாக்டவுனான விஷயங்களை பயன்படுத்தலாம். ஆனா நம்முடைய பழக்கம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, அதை பயன்படுத்தக்கூடிய ஆதத் ஆயிடுச்சு, அடிக்ஷன் ஆயிடுச்சு. 200 ரூபாய் சாப்பாடு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 240 ரூபா, 40 rupees டெலிவரி சார்ஜஸ். அந்த 40 rupees நமக்கு போகவே தெரியாது. அதுவே நம்ம கீழே இறங்கி போயிட்டு கடையில் போய் வாங்கினோம் அப்படின்னா பெரிய விஷயம் இல்லை, அந்த 40 ரூபா நமக்கு சேவிங்ஸ். அது பெருசா தெரியாது 40 ரூபா நமக்கு சேவிங்ஸ்ன்னு. ஆனா அது ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு மாசமும் அந்த எவ்வளவு 40 ரூபா நமக்கு போகுது, எவ்வளவு 40 ரூபா வீணாகுது என்பதை யோசிக்கிறது இல்லை. பக்கத்தில் தான் இருக்கும் கடை, என்ன பண்ணுவாங்க, பைக் சாவி கொடுத்து பைக்ல போயிட்டு வாங்க. பக்கத்தில் தான் இருக்கும். பெட்ரோல் 100 ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்கு, ஆனா பைக்ல போயிட்டு வாங்க. நடக்கக்கூடிய பழக்கம் நம்முடைய இளைய சமூகம் நம்மிடத்துல இல்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியின் காரணமாக தன்னுடைய வயிற்றுல கல்லை கட்டிக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டியிருக்காங்க. கல்லை கட்டினா என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய பசி தெரியாம இருக்கும். வயிற்றுல ஏதோ வெயிட்டா இருந்துச்சு அப்படின்னா பசி தெரியாம இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து சென்றிருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு சிறிய ஒரு நிகழ்ச்சியை பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது. கடைசி காலத்துல இறக்க போறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மடியில படுத்திருக்காங்க, முடியாம இருக்காங்க, எந்திரிக்க கண்ணை கூட திறக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு நேரம். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, கண்ணை திறந்த உடனே ஒரு நேரத்தை திறக்கிறாங்க. திறந்த உடனே ஆயிஷாவே, என்னிடத்தில் எவ்வளவு பொருளாதாரம் மீதி இருக்கின்றது, எவ்வளவு பொருளாதாரம் மீதி இருக்குது. அப்ப சொல்றாங்க 7 திர்ஹம் யா ரசூலல்லாஹ், 7 அல்லது 6 திர்ஹம் மீதி இருக்கு. அதை கேட்ட உடனே ஆயிஷாவை, என்ன சொல்கின்றாய் நீ? இந்த 7 திர்ஹம் நான் உயிரோடு இருக்கும் பொழுது இந்த 7 திர்ஹம் இருந்துச்சு அப்படின்னா நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் இந்த 7 திர்ஹமுக்கு நான் கணக்கு எப்படி கொடுப்பேன்? இப்பவே சதகா பண்ணிரு. இந்த 7 திர்ஹமுடைய கணக்கை நான் அல்லாஹ்விடத்தில் கொடுக்க முடியாது, இப்பவே சதகா பண்ணிரு. அப்புறம் திருப்பி அவங்க மயக்கம் கீழே போயிடுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட்டு போறதுக்கு நேரம் இல்லை, மடியில படுத்திருக்காங்க. திருப்பி கொஞ்ச நேரம் வச்சு எழுந்து, ஆயிஷாவே சதகா பண்ணிட்டேயா? யா ரசூலல்லாஹ், இன்னும் பண்ணவில்லை. திரும்பி பண்ணின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வைஸை கொடுக்குறாங்க, உபதேசம் கொடுக்குறாங்க. அந்த நேரத்துல அவங்களுடைய பொருளாதாரத்தை பற்றி உள்ள ஒரு கவலை, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எப்படி நம்ம சம்பாதிக்கலாம், எப்படி பொருளாதாரத்தை சேர்க்கலாம் என்ற ஒரு நல்ல ஒரு யோசனை தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அதுவே நம்முடைய வாழ்க்கையாக மாறிவிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் அழகாக கூறுகின்றார்கள், மன் கானத் துன்யா ஹம்முஹு, யாருடைய குறிக்கோள் துனியாவாக இருக்கின்றதோ, ஃபர்ரகல்லாஹு அலைஹி அம்ரஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அனைத்து விதமான காரியங்களையும் கடினமாக்கிடுவான். ஃபர்ரகல்லாஹு அலைஹி அம்ரஹு வ ஜஅல ஃபக்ரஹு பைன ஐனைஹி, அவனுடைய கண் முன்னால் வறுமையை காட்டி விடுவான், வறுமையுடைய பயத்தை அவனுக்கு காட்டி விடுவான். வலம் யஅதிஹி இல்லா மா குதிப லஹ்,
அவனுக்கு எது எழுதப்பட்டிருக்கின்றதோ அது மட்டும்தான் வரும். அதுவே وَمَنْ كَانَتِ الْآخِرَةُ نِيَّتُهُ, எவருடைய நியத், எவருடைய குறிக்கோள் ஆখিরাவாக இருக்கின்றதோ, ஜமஅ அல்லாஹு லஹு அம்ரா, அவனுடைய எல்லா விதமான காரியங்களை அல்லாஹ் பார்த்துக் கொள்கின்றான். وَجَعَلَ غِنَاهُ فِي قَلْبِهِ, அவனுடைய உள்ளத்தில் சாட்டிஸ்ஃபேக்ஷன், பொருத்தத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைக்கின்றான். وَأَتَتْهُ الدُّنْيَا وَهِيَ رَاغِمَةٌ, அவனுக்கு துன்யா ஆசைப்படாமலே அவனுக்கு பின்னாடி வந்து கொண்டிருக்கும். அப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், எல்லாத்துக்குமே அவங்களுக்கு உள்ள உரிமையான ரிஸ்க் எழுதப்பட்டுருச்சு. இப்ப யாரு துனியாவை ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு எது எழுதப்பட்டிருக்குதோ அது மட்டும் கிடைக்குமோ, யாரு துனியா ஆசைப்படலையோ அவங்களுக்கு துனியா வந்து கொண்டே இருக்குமோ, அதுக்கு என்ன அர்த்தம் என்று ஒரு கேள்வி வரும். என்ன அர்த்தம் அப்படின்னா, யாருடைய துன்யா அவருடைய குறிக்கோளாக இருக்கின்றதோ அவர் அதிகமாக கஷ்டப்படுவார் அவருடைய ரிஸ்கை கிடைப்பதற்கு. வேலை செய்வேன், நான் பார்க்குறோம் நம்ம நிறைய பேர், நான் அதுக்கு அந்த வேலை செய்கிறேன், இந்த வேலை செய்கிறேன், ஓட்டி பார்க்குறேன், மேலும் நாள் ஃபுல்லாக வேலை செய்கிறேன், இருந்தாலும் என்னுடைய சம்பாத்தியம் இவ்வளோதான் இருக்குது. என்ன காரணம்? அவர் துன்யா பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கின்றார். அதே நேரத்தில் நீங்க பாருங்க, யார் தாவா பணியில இருக்காங்களோ, யார் அதிகமாக சதக்கா கொடுக்குறாங்களோ அவங்க பெருசா வேலையை செய்ய மாட்டாங்க. என்ன வேலை செய்யறாரு இவரு, இவருக்கு எப்படி பரக்கத் இருக்கின்றது, இவர் வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு, அவருக்கு என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரகசியம் அவங்களுக்கு மட்டும் தெரியும். ஒருத்தர் சொல்கின்றார், மிகப்பெரிய ஒரு வியாபாரி, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஸ்டார்டிங்ல இருந்து என்ன பண்றாருன்னா ஒரு ஒண்ணுமே இல்லாம வந்திருக்காரு. இன்னைக்கு அரேபியன் டைட்ஸ் மிகப்பெரிய கிரில் சிக்கன்லாம் வச்சிருக்காரு. அவர் சொல்றாரு, நான் ஸ்டார்டிங்ல ஒண்ணுமே இல்லாம இருந்தேன், பிறகு கொஞ்சம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருளாதாரத்தை கொடுக்க நான் இந்த பொருளாதாரத்தை மற்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சேன். கொடுக்கும் பொழுது எனக்கு ஒரு சந்தோஷம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்க கொடுக்க என்னுடைய பொருளாதாரத்தை பெருக்கிக் கொண்டே போனான். இதெல்லாம் நம்ம ஹதீஸ்லயே கேட்கிறோம் அல்லது பயான்ல தான் கேட்க முடியும். நிஜ வாழ்க்கையில நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இதெல்லாம் கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது உண்மையான ஒரு பரக்கத்தை வைத்திருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அவங்களுடைய ஒரு ஃபிக்ராவை பாருங்க, உம்மத்துடைய ஃபிக்ர். ஒரு முறை ஹுனைன் போர் ஒன்று நடக்குது. ஹுனைன் போர், இந்த ஹுனைன் போர் எப்படின்னா, மதீனா உடைய வாழ்க்கை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ஆண்டுகள் மதீனா இருந்தாங்க. அந்த மதீனாவுடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட கடைசி போராக இருக்கின்றது, மக்காவுடைய வெற்றிக்கு அப்புறம். அப்ப இந்த ஹுனைன் போர்ல என்ன நடக்குது அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொள்கின்றார்கள். வெற்றிக்கு அப்புறம் நிறைய கனிமத் பொருட்கள் வந்திருக்கு. கனிமத் பொருட்கள்னா என்ன அப்படின்னா, போரில் விட்டு செல்லப்பட்ட பொருட்களை சேகரிப்பாங்க. அந்த பொருட்கள்லாம் அவங்களுக்கு வருது, நிறைய பொருட்கள், ஒட்டகம், அதே போல ஆடுகள், ஏகப்பட்ட பொருட்கள் வருகின்றது. அப்போ மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதிகமான ஆசைப்படுறாங்க, எனக்கு இவ்வளவு வேணும், எனக்கு அவ்வளவு, சண்டை போடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா பிரித்து கொடுக்குறாங்க. பிரித்து கொடுக்க முடியும் அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நபி என்று பார்க்காமல் அவங்க மேல என்ன பண்றாங்க, எல்லா மக்களும் கூட்டமா குமியுறாங்க. குமியும் பொழுது அவங்களுடைய மேலாடை அவங்களுடைய கிளாத் என்ன ஆகுது அப்படின்னா எடுத்துடுறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, என்னுடைய ஆடையை கொடுங்க மக்களே, நான் உங்களுக்கு தரேன், நானே தரப்போறேன், வேறு யாரும் தரப்போற, என்னுடைய ஆடையை கொடுங்கள் என்று அவங்களிடத்துல கெஞ்சுறாங்க. இந்த அளவுக்கு என்று சொன்னால், அதை கேட்கும் பொழுது சொல்றாங்க, இந்த இடத்துல திஹாமா மரங்கள் இருக்கு, ஒரு ட்ரீ, ஒரு மரத்துக்கு பேரு திஹாமா. இவ்வளவு திஹாமா மரங்கள் இருக்கின்றது. இந்த மரங்கள் முழுவதும் ஒட்டகம் இருந்துச்சு அப்படின்னா, இந்த மரங்களுடைய கவுண்டிங், ஃபார் எக்ஸாம்பிள் 100 மரங்கள் இருக்கும்போது 100 ஒட்டகம் அந்த இருந்துச்சு அப்படின்னா, எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்றேன், என்னுடைய துணியை தாங்க. அவங்களுடைய ஒட்டகத்துக்கு மேல முடி இருக்கும், ஒட்டகத்துல முடி இருக்கும்ல, அந்த முடிய மேல கையை வச்சு அந்த முடி எடுக்கிறாங்க. இந்த முடி அளவு ஒட்டகம் என்ன இடத்துல இருந்துச்சு அப்படின்னா
அதையும் அவங்க இடத்துல கொடுத்துடுறேன், என்னுடைய துணியை தாங்க. எனக்கு ஒரு பங்கு வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கனிமத் பொருள்கள்ல 1/5 ப்ராஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பொருளாதாரத்தை அவங்களுக்கு கொடுத்துடுறேன், என்னுடைய துணியை தாங்க. உலகத்தினுடைய முழுமையான எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு கொடுத்துடுறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எந்த அளவுக்கு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை வெறுத்தார்கள் என்பதற்கு இந்த ஹதீஸ்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இதை விட ஒரு முக்கியமான ஹதீஸ், சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மனைவிமார்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள கொஞ்ச காலம் தள்ளி வச்சிருந்தாங்க, சேராம. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும் பொழுது மனைவிமார்கள் கேட்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுக்கு அதிகமான செலவு பண்றதுக்கு பணம் தாங்க, எங்களுக்கு பத்த மாட்டேங்குது. மற்ற சஹாபாக்களுடைய மனைவிகள் நல்ல செலவு செய்யறாங்க, எங்கள்கிட்ட காசு இல்லை, செலவு செய்யறது காசு தாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கோபம் அடைஞ்சு, உங்கள்கிட்ட நான் 1 மாசம் நான் சேர மாட்டேன் என்று தனிமையா வந்துடுறாங்க. அப்ப இந்த விஷயம் யாருக்கு தெரியுது அப்படின்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தெரியுது. உமர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்க போறாங்க, பேச போறாங்க என்ன நடந்துச்சுன்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் பக்கத்துல சிறிய ஒரு டென்ட்ல, ஒரு கூடாரத்துல தனக்குன்னு ஒரு வீடு மாதிரி அமைச்சிட்டு அங்க வாழ்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வரும் பொழுது அந்த நிலைமையை சொல்றாங்க, எப்படி இருக்காங்கன்னு. பார்க்க வராங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருக்காங்க. படுத்த அந்த பாய் இருக்குல்ல, அந்த பாயினுடைய அச்சு அடையாளம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோல்ல அப்படியே இருக்குது. சுத்தி பார்த்தா எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஒரு இடத்துல என்ன பண்றாங்கன்னா, தண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு தோல், அந்த காலத்துல தோல்ல தான் தண்ணி வச்சிருப்பாங்க, ஆட்டு தோல்ல. அதுல தண்ணீர் இருக்குது, குடிக்க தண்ணீர். அப்புறம் படுக்கக்கூடிய தலகாணி பாத்தீங்க அப்படின்னா பில்லோ ஃபுல்லா இந்த பேரிச்சம்பழத்தினுடைய நாரால ஸ்டஃப் ஆகிருக்குது, அதான் அவங்களுடைய தலகாணி. இதை பார்த்துட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுகுறாங்க, முழுமையா அழுகுறாங்க. என்ன அழுகுறீங்க, என்ன நடந்துச்சு? யா ரசூலல்லாஹ், இதே காலத்துல தான் ஹிரக்கிள் அந்த மன்னர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், கிஸ்ரா பெர்ஷியனுடைய கிங் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், ரோமனுடைய கிங் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவங்க எல்லாம் மிகப்பெரிய மாளிகை பேலஸ்ல வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட நீங்கள் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய தலைவர், எங்களுடைய நபி இவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களே என்று ஒரு கேள்வி கேட்டு அழுகிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர் அவர்களே, அவங்களுக்கெல்லாம் துன்யா, நம்மளுக்கு ஆகிரத்தாக இருக்கணும்னு நீங்க ஆசைப்படலையா? அவங்களும் இந்த துன்யா தான், நமக்கு இந்த ஆகிரத் தான் முக்கியம் என்று ஆசைப்படலையா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், நம்முடைய வாழ்க்கை இந்த இடத்திலிருந்து வெளியே போகும் பொழுது கண்டிப்பா திரும்பி நம்ம உலகத்துக்கு போயிடுவோம், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சஹாபாக்குடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் ஈமானுடைய அந்த தாக்கம், ஈமானுடைய அந்த எல்லா விஷயமும் அவங்க மனதில் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போனோன்னே அந்த தாக்கம் இல்லாமல் போகும். அப்ப சஹாபாக்கள் ஒரு சஹாபி கேட்டார், அவர் யோசிக்கிறார் பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்பொழுது நான் ரொம்ப தக்வா, ஈமான், ஜன்னா, நார் இப்படின்னு இருக்கேனே, ஆனா உலகத்துக்கு வந்தோடனே நான் இதெல்லாம் மறந்துடுறேனே, நான் என்ன இப்ப முனாஃபிக் ஆயிட்டேனா, நான் நயவஞ்சன் ஆயிட்டேனா என்று அவர் தன்னைத்தானே கேட்டுக்கொள்கின்றார். அப்ப கேட்டுக்கொள்ளும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா அபூபக்கர் அவரை சந்திக்கிறார். அபூபக்கர் அவர்களே, இந்த மாதிரி இருக்கு, நான் முனாஃபிக் ஆயிட்டேன், எனக்கு தக்குவாவே இல்லை என்று அவர் கேட்கும் பொழுது, அப்படி கிடையாது, வாங்க நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்போம் இதுக்கு என்ன பதில் சொல்லிட்டு. அப்போ போறாங்க, போய் கேட்கும் பொழுது அதுதான் மனிதன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு மட்டும் 24 மணி நேரம் முழுமையான எல்லா நேரமும் நீங்கள் தக்குவா, ஈமான் இப்படியே இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்க மலக்குமார்கள் அறிவீங்க. ஆனா நீங்க அப்படி கிடையாது. மனிதர்கள் ஈமானில் இருப்பார்கள், உலகத்திற்கு போவாங்க, ஆனா அந்த உலகத்துக்கு போன அந்த நேரத்தில் ஈமானுடைய சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும். கடைசியாக ஒரு சிறிய சம்பவம். ஒரு முறை ஒரு
அறிஞர், ஒரு ஆலிம், அவருடைய பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு ஆலிம், அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு வண்டியில், அந்த காலத்துல வந்து தேர் போட்டுவாங்க, தேர்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு விதமான நல்ல வண்டி அப்படின்னு சொல்லலாம். அதுல வந்து ரொம்ப ரிச்சா வராது, வந்து கொண்டு இருக்கிறார். அப்ப அந்த சைட்ல இருந்து ஒரு யூதன் சைக்கிள்ல ரொம்ப கஷ்டப்பட்டு கிழிஞ்சு ஆடை போட்டு அவர் வந்து கொண்டு இருக்கிறார். அப்ப இவர் பார்த்த உடனே இந்த யஹூதி கேட்கிறார், ஆலிம் அவர்களே, உங்களுடைய நபி என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த துன்யா சிஜ்னுன் லில் முஃமின் வல் ஜன்னத்து லில் காஃபிர். உங்க நபி சொன்னாங்க, இந்த துன்யா இருக்கின்றது முஃமினுக்கு சிறை, பிரிசன், முஃமினுக்கு சிறை, காஃபிருக்கு இது ஜன்னா அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நான் காஃபிர், நீங்க யாரு? முஃமின். ஆனா பாருங்க, நீங்க நல்லா இருக்கீங்க, உலகத்திலேயே நல்லா இருக்கீங்க, சிஜன்ல எங்க இருக்கீங்க? பிரிசன்ல எங்க இருக்கீங்க? நான் பாருங்க ஜன்னால இருக்கேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் கேட்டார். அப்ப அந்த ஆலிம் பதில் சொன்னார், உண்மையிலான ஜன்னாவை கம்பேர் பண்ணும்போது நான் சிஜன்ல தான் இருக்கேன், நான் சிறையில தான் இருக்கேன். உண்மையான ஜன்னா அதை கம்பேர் பண்ணும்போது நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? சிஜன்ல தான் இருக்கேன், சிறையில இருக்கேன். உண்மையான நரகத்தை பார்க்கும் பொழுது, ஒப்பிடும் பொழுது நீ ஜன்னால இருக்க என்று அவருடைய அந்த பதிலுக்கு சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில உலகத்தினுடைய சிந்தனையை குறைத்து மறுமையினுடைய சிந்தனையை அதிகப்படுத்துவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதலாவது நாளை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். அநேகமாக நாளைக்கு அல்லது நாளை மறுநாள் துல்ஹஜ் 1ஆக இருக்கும். அப்படியாக இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய சிறப்புகள் பல இருக்கின்றன. இந்த துல்ஹஜ் மாதத்தில் தான் நமக்கு நோன்பு, நமக்கு சதகா, நமக்கு ஹஜ், தொழுகை, எல்லா விதமான இபாதத்துகளும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் துல்ஹஜ்னுடைய மாதம். நோன்பு வைக்கலாம், ஹஜ்ஜும் செய்யலாம், தொழுகை அன்றாட தொழுது கொண்டிருக்கின்றோம், சதக்காவும் கொடுக்கலாம். அப்படிப்பட்ட இந்த முதல் 10 நாளில் நம்முடைய இபாதத்தை எப்பொழுதும் போல இல்லாமல் கொஞ்சம் அதிகமாக இபாதத் செய்ய வேண்டும். குர்பானி கொடுப்பவர்கள் அதிகமாக உங்களுடைய சதக்காவை குர்பானி கொடுங்கள். அதே போல அரஃபாவுடைய நோன்பை தவறாமல் வைத்து விடுங்கள், அது முன்பின் பாவங்களுடைய மன்னிப்பாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த நல்ல ஒரு வாய்ப்பை எப்படி ரமதானுடைய கடைசி 10 சிறப்போ அதைவிட சிறப்பாக இந்த 10 நாட்கள் இருக்குது என்று நம்ம பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை தவற விடாமல் நாம் பயன்படுத்துவோமாக. இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ பில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். اذكروا يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون وأقيموا الصلاة.